ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது குறித்து அரசியல் கட்சி தலைவர்களிடம் கேட்கலாம். தற்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த வேல்முருகன் இருக்கிற அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். தற்போது இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. தமிழக மீனவர்கள் மீது காட்டுமிராண்டித்தனமான மனிதநேயமற்ற அடிப்படையில் சிங்கள பேரினவாத அரசின் கடற்படை இந்த துப்பாக்கி சூடு நடத்தி தமிழக மீனவர்களை படுகொலை செய்ததை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். உடனடியாக சிங்கள பேரினவாத கடற்படை ராணுவ வீரரையும் அந்த ராணுவ கப்பலையும் இந்தியாவிற்கான நமது கடற்படை அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவர்கள் பயன்படுத்திய அந்த படகை பறிமுதல் செய்ய வேண்டும். உயிரிழந்த குடும்பத்திற்கு இந்திய அரசு 1 கோடி ரூபாய் உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு 35 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல் தமிழர்கள் தங்கள் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன் பிடிக்கலாம் என்கிற உரிமையை இந்திய அரசு நிலைநாட்ட வேண்டும். ஒன்று. அதுபோன்று தமிழ் மக்களுடைய அனுமதியை பெறாமல், தமிழக சட்டமன்றத்தின் அனுமதியை பெறாமல் தாரை பார்க்கப்பட்ட கச்சத்தீவு உடனடியாக மீட்கப்பட வேண்டும். இது இரண்டையும் உடனடியாக இந்திய அரசு செய்தால்தான் இனி தமிழர்கள், தமிழக மீனவர்கள் எக்காரணத்தை கொண்டும் சிங்கள ராணுவம் சுடாது. இன்னும் சொல்ல போனால் இந்தியா என்கிற ஒரு அரசுக்கு ராணுவம் இருக்கிறதா, கப்பல் படை இருக்கிறதா, அவர்கள் இந்தியர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகள் இறங்குகிறார்களா என்கிற மிகப்பெரிய ஐயம் எழுந்திருக்கிறது, கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம், இந்த துப்பாக்கி சூடு என்பது நம்முடைய இந்திய எல்லையிலே வைத்து சிங்கள ராணுவம் சுட்டு படுகொலை செய்திருக்கிறார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 42க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களை தொடர்ந்து சிங்கள கடற்படை கைது செய்கிறது. ஏற்கனவே 122 படகுகளுடன் தற்போது ஒரு வாரத்தில் கூடுதலாக 6 படகுகளையும் 128 படகுகளையும் கைது செய்து கொண்டு நாங்கள் அரசுடைமையாக்குவோம், தரமாட்டோம் என்று கொக்கரித்து அறிவிப்பு விடுகிறார்கள். ஆனால் அதை மீட்பதற்கு இந்திய அரசோ, இந்திய பாரத பிரதமர் அவர்களோ, வெளியுறவுத்துறை அமைச்சரோ எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. தற்போது அங்கு சிறையில் இருக்கப்பட்டிருக்கிற 85க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களை மீட்பதற்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. தொடர்ந்து தமிழக அரசு நாங்கள் கடிதம் எழுதுகிறோம், முதலமைச்சரிடத்திலே மனு தந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்களே தவிர இதற்கான போர்க்கால அடிப்படையில் எந்த ஒரு அழுத்தத்தையும் இதுவரையிலும் இந்திய அரசு இலங்கை அரசுக்கு கொடுக்கவில்லை. இதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். தாய் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களாகிய நாங்கள் இந்தியர்கள் அல்லவா? எங்கள் தமிழர்கள் இந்தியர்கள் அல்லவா? ஏன் தமிழர்களை மட்டும் தொடர்ந்து இந்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறது? குஜராத் மீனவர்களை கைது செய்தால் அவர்கள் இந்திய மீனவர்கள், அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்திய பேரரசு தமிழக மீனவர்களை மட்டும் தமிழக மீனவர்கள் சுட்டுப்படுகொலை, தமிழக மீனவர்கள் கைது என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? ஆக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்று கூட அதனுடைய அமைச்சர் அவர்கள் காலை பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற போது எங்கள் பகுதியில் மீன்பிடிக்க வந்தால் நாங்கள் படகுகளை பறிமுதல் செய்வோம், கைது செய்வோம், நாங்கள் எல்லா விதமான நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம் என்று இந்த சம்பவத்திற்கும் பிறகும் இன்றைக்கு கொக்கரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த துணிச்சலை இலங்கைக்கு தந்தது யார் என்று சொன்னால் இந்திய அரசுதான். எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. நெடுவாசல் போராட்டத்தை மடைமாற்றம் செய்வதற்காக இந்திய அரசே இதற்கு உடந்தையாக, இந்திய கடற்படையே இதற்கு உடந்தையாக இருக்கிறதோ என்கிற ஐயம் இருக்கிறது. அந்த ஐயத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இந்திய அரசு அந்த சிங்கள துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களையும் கைது செய்ய வேண்டும், அவர்கள் படகுகளையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளோடு தமிழக அனைத்து மீனவர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் அன்பான ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கின்ற வரையில் இதற்கு நாம் அமைதியான வழியில், அறவழியில் ஒரு மாபெரும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். கும்மிடிப்பூண்டில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் இருக்கிற அனைத்து மீனவர்களும் தங்களுடைய மீன்பிடி பணிகளை ஒத்திவைத்து விட்டு இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கின்ற வகையில், பாரம்பரிய மீன்பிடி உரிமை கிடைக்கின்ற வரையில், கச்சத்தீவை மீட்பதற்குரிய நடவடிக்கை இந்திய அரசு மேற்கொள்ளுகின்ற வகையில் ஒரு அழுத்தம் தருகிற ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும், மாணவர் அமைப்புகள், இளைஞர்கள், சாதி மத கட்சி எல்லைகளை கடந்து நாம் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தால் ஒழிய இந்திய அரசு நமக்கான தீர்வை பெற்றுத்தராது என்பதை நாம் உணர வேண்டும் என்று இந்த நேரத்திலே தமிழக மக்களுக்கு அன்பான வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி ஐயா. அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபண்ணா அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்க அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் ஐயா. நேற்று இரவு இலங்கை கடற்படையினால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு நமது மீனவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அது குறித்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதாவது ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர் கொல்லப்பட்டிருப்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது. கடந்த 2009 போருக்கு பிறகு இதுவரை மீனவர்கள் கைது செய்யப்பட்டு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதை தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். முதல் முறையாக
இந்த மீனவர் கொல்லப்பட்டது என்பது எப்படி, அதாவது இதனால் ஏற்பட்டிருக்கிற இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது இலங்கை கடற்பகுதியிலே மீன் பிடிக்கிற உரிமையை பெறுகிற வரையில் அது ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது. கடந்த காலத்திலே இரு அரசுகளும் பேசி மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் செய்யப்பட்டன. அதாவது இரு நாட்டு மீனவர்கள், இரு நாட்டு அரசுகள் பேசி வருடத்தில் குறிப்பாக ஒரு 70-80 நாட்கள் இலங்கை கடற்பகுதியிலே மீன் பிடிக்கிற உரிமை நமது தமிழக மீனவர்களுக்கு வழங்க வேண்டும், பெற்றுத்தர வேண்டும் என்று கடந்த காலத்திலே மத்திய காங்கிரஸ் அரசு முயற்சி செய்தது. அதற்காக பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா அரசு கையாளாகாத காரணத்தினாலே, அதை செயல்படுத்தாத காரணத்தினாலே இன்றைக்கு இது போன்ற அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இலங்கை கடற்படை நமது மீனவர்களை கொள்ளுகிற அளவிற்கு பிரச்சனை மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. இதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது குறித்து மத்திய பாஜக அரசு கடந்த தேர்தல் காலத்திலே கடல் தாமரை மாநாடு நடத்தி மீனவர்களுக்கென தனி துறை, தனி அமைச்சரவை துவக்கப்படும் என்று வாக்குறுதியெல்லாம் கொடுத்துவிட்டு இன்றைக்கு மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 128 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. படகுகள் மீட்பதற்கோ கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்காத நிலையில் இன்று மீனவர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருப்பதை, இது குறித்து மத்திய அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்று தெரியவில்லை. இதற்கான முழு பொறுப்பை மத்திய பாஜக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கை அரசோடு பேசி கொல்லப்பட்ட மீனவர்களுக்கு உரிய நிவாரணத்தை பெறுவதற்கும் மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகளை மத்திய பாஜக அரசு எடுக்க வேண்டும். மத்திய பாஜக அரசு ஆட்சி அமைந்த பிறகு இலங்கை அரசியல் தலைவர்களிடையே ஒரு கடுமையான நிலை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கடந்த காலத்திலே 2009க்கு முன்பு இருந்த நிலை வேறு. 2009 போருக்கு பிறகு இன்றைக்கு அங்கே வடக்கு மாகாணத்திலே ஒரு தமிழர் விக்னேஸ்வரன் முதலமைச்சராக வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய பாஜக அரசு தீவிர முயற்சி செய்ய வேண்டும். இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி இலங்கை கடற்படையினுடைய அத்துமீறலை, இதுபோன்ற உயிரிழப்புகளை ஏற்பட்டிருப்பது குறித்து கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். இதுபோன்ற அசம்பாவிதங்கள் இனியும் நடக்காமல் இருக்கவும், மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய இலங்கை கடற்பகுதியிலே மீனவர்கள் இலங்கை அரசின் அனுமதியோடு வருடத்திலே ஒரு 70-80 நாட்கள் மீன் பிடிக்கிற உரிமையை மத்திய பாஜக அரசு பெற்றுத்தர வேண்டும். அப்படி பெற்றுத் தருவதன் மூலமே தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி ஐயா. அடுத்ததாக மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவரை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த தங்களது கருத்துக்களை பதிவு செய்யலாம். இது சட்டவிரோதம் மட்டுமல்ல, இது ஒரு கொலை குற்றமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் மீனவர்கள் எங்கே மீன் இருக்கிறதோ அங்கேதான் மீன் பிடிப்பார்கள் என்று சர்வதேச சட்ட விதிகள் சொல்லுகின்றன. அந்த அடிப்படையில் அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி என்பது பாரம்பரிய மீன்பிடி பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இங்கு தமிழக மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கான முழு உரிமை இந்த இரு நாட்டு அரசுகளாலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த உறுதியெல்லாம் மீறி இவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் இது ஒரு கொலை குற்றமாக கருதி இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இந்திய அரசு அப்படியெல்லாம் கடந்த 600க்கும் மேற்பட்ட மீனவர் கொலைகளை ஒரு குற்றமாக பாவித்து அதன் மீது வழக்குகளை பதிவு செய்யவில்லை. 2011 ஜனவரி மாதம் 2 மீனவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதே சமயத்தில் 2011 ஏப்ரல் மாதத்திலே உலக கிரிக்கெட் போட்டி நடந்த பொழுது 4 மீனவர்கள் மிக மோசமாக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுது மத்தியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி. அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலும் இதே போன்ற ஒரு நிலை தொடர்ச்சியாக நடந்து வருகிறது என்றால் இந்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கைக்கு ஏற்ப தமிழர்களினுடைய வாழ்வாதாரம் என்பது முடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய அரசினுடைய பாதுகாப்பு துறை இலங்கைக்கு ஆயுதம் வழங்குவதும் பயிற்சி வழங்குவதும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. அது தமிழர்களுடைய இறையாண்மையை மீறுகின்ற செயலாக இருக்கிறது. இது குறித்து பாராளுமன்றத்தில் வெளிப்படையான விவாதங்கள் நடப்பதில்லை. தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கட்சிகள் பாராளுமன்றத்தில் இது பெரிய ஒரு பிரச்சனையாகவோ ஒரு மைய விவாதமாகவோ இதுவரை மாற்றியதில்லை. தங்களுடைய சுயநல அரசியலை நடத்தியதன் காரணமாக தமிழகத்தினுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு கொலையாக பார்க்க வேண்டும். இந்த கொலைக்கு ஒரு வழக்கு பதிவு செய்து சர்வதேச தீர்ப்பாயங்கள் இதற்கு இருக்கின்றன. மீனவர்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கென்ற தீர்ப்பாயங்கள் இருக்கின்றன.
அந்த தீர்ப்பாயத்தில் இலங்கை அரசின் மீதான ஒரு வழக்கை இந்திய அரசு பதிவு செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் இந்திய அரசு பதிவு செய்வதில்லை. ஆகவே இந்திய அரசு இந்த படுகொலையில் துணையாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம். இந்த இலங்கை 600 மீனவர்கள், அதாவது தன்னுடைய நாட்டை சேர்ந்த 600 பேரை பக்கத்து நாடு கொலை செய்திருக்கிறது என்றால் அது இந்த இறையாண்மையை மீறுகிறது என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டின் மீதான ஒரு நடவடிக்கை இந்திய அரசு என்ன எடுத்திருக்கிறது? எதுவும் எடுத்ததில்லை. நீங்கள் பாகிஸ்தான் இந்தியர்களை கொன்றதை விட இலங்கை இந்தியர்கள் என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களை அதிகமாக கொலை செய்திருக்கிறது. ஆக ஒவ்வொரு முறை கொலை செய்யப்படும் தமிழக மீனவர் என்றுதான் இவர்கள் பதிவு செய்வார்கள். தமிழர்களை இவர்கள் இந்தியர்கள் என்று கருதியதில்லை. ஆகவே இந்த கொள்கையிலே ஒரு இரட்டைத்தன்மையை இந்திய அரசு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. காஷ்மீர் எல்லையிலே பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்திய உடனே ஒரு போருக்கு தயாராகக்கூடிய இந்திய அரசு இலங்கை ராணுவம் துப்பாக்கியால் சுட்டு ஒரு மீனவரை கொலை செய்திருக்கிறது. இப்பொழுதும் கூட இது குறித்தான ஒரு கடுமையான போக்கை இந்திய அரசு மேற்கொள்ளவில்லை என்றால் இந்திய அரசின் ஒப்புதலோடும் துணையோடும் ஆதரவோடும் தான் இந்த கொலையை இலங்கை அரசு செய்ய முடியுமே ஒழிய இலங்கை அரசு பாகிஸ்தான் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு அரசாக இருந்ததில்லை. ஆகவே இந்திய அரசின் ஒப்புதல் இல்லாமல், இந்திய அரசினுடைய வெளியுறவுத்துறைக்கு தெரியாமலும், இந்திய பாதுகாப்பு துறைக்கு தெரியாமலும் இந்த கொலை நடப்பதில்லை. மேலும் இந்த எல்லைகளில் துப்பாக்கி சூடு நடக்கிறது என்றால் இந்தியாவினுடைய கடற்கரையோர காவல் படைக்கு இந்த துப்பாக்கி சூடு நடந்த இடங்கள், இப்படியான நடக்கக்கூடிய சம்பவங்கள் இவை அனைத்தும் தெரிந்தான் இருக்கும். அவர்களுக்கு இது குறித்து பதிவுகள் இருக்கும். இந்த பதிவுகள் வைத்துக் கொண்டு இதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காப்பது என்பது இலங்கை அரசை வைத்து தமிழக மீனவர்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு இந்திய அரசினுடைய செயலோ என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அடுத்ததாக அதிமுகவை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. நேற்று இரவு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர் ஒருவர் இலங்கை கடற்படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அது குறித்த கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். இனியும் தாமதிக்காமல் இந்திய அரசு தன்னுடைய மௌனத்தை கலைக்க வேண்டும். கரையிலே பிறக்க வைத்தான், கடலிலே பிழைக்க வைத்தான், காலமெல்லாம் கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்று கடலாடும் மீனவர்கள் முடிவில்லாத துயரத்தை நோக்கி திரும்ப திரும்ப துரத்தப்படுகிறார்கள். தமிழக அரசின் சார்பில் மத்திய அரசாங்கத்திற்கு எழுதப்படுகிற கடிதங்களை மனச்சாட்சியற்ற மத்திய அரசு கண்டுகொள்வதும் இல்லை, அதற்காக கவலைப்படுவதும் இல்லை. இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கையை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்திய அரசாங்கத்தினுடைய வெளிவிவகாரத்துறை இதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். இனியும் வேடிக்கை பார்ப்பதற்கான நேரம் இல்லை. ஒரு முடிவில்லாத போராட்டத்தை தமிழர்கள் நடத்தினால் அதை எதிர்கொள்வதற்கு மத்திய அரசு தயாரா என்று கேட்க வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கு தமிழகம் கொந்தளித்திருக்கிறது. ஆகவே பாகிஸ்தானை பகை நாடாக பார்ப்பதை போல இலங்கையை நட்பு நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்தியா இலங்கையை பகை நாடு என்ற பட்டியலில் உடனடியாக சேர்த்தாக வேண்டும். தமிழர்கள் இந்தியர்கள் தான் என்று இந்தியர்களா இல்லையா என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும். ஆகவே இந்தியா என்று சொல்லக்கூடிய துணை கண்டத்தில் ஆண்டாண்டு காலம் இரண்டாந்தர குடிமக்களாக நடத்தப்படுகிற நாங்கள் எங்கள் மீது இவ்வளவு கொலைவெறி தாக்குதலை தொடர்ந்து நடத்துகிற இலங்கை மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்திய அரசாங்கம் தயங்குமானால் நாங்கள் இந்தியர்களாக இருந்துதான் தீர வேண்டுமா என்கிற கேள்வி தமிழர்களுக்கு மத்தியிலே எழுவதை எந்த சக்தியும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே தமிழர்களுடைய உயிர் ஒன்றும் கிள்ளுக்கீரை அல்ல. இந்த பிள்ளை விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிற சிங்கள பேரினவாதத்தினுடைய அட்டகாசத்திற்கு அநியாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையிலே டெல்லி உடனடியாக இறங்கி வந்தாக வேண்டும். தமிழர்களால் இரக்கம் செலுத்தியாக வேண்டும். இல்லாவிட்டால் வேறு வகையிலே யோசிப்பதற்கு தமிழர்கள் தூண்டப்படுவார்கள். அப்படிப்பட்ட நிலைமைக்கு எங்களை ஆளாக்க வேண்டாம் என்று நான் இந்திய அரசாங்கத்தை எச்சரிக்கிறேன். தமிழக அரசின் சார்பில் எழுதப்படுகிற கடிதங்கள், வைக்கப்படுகிற கோரிக்கைகள் எதையுமே கண்டுகொள்ளாமல் எங்களை காலுக்கு கீழே போட்டு துவம்சம் செய்யக்கூடிய
இந்த அக்கிரமத்திற்கு உடனடியாக முடிவு கண்டாக வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்தை நான் கேட்டுக் கொள்கிறேன். தங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி. அடுத்ததாக மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த ஜவாஹிருல்லா அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த தமிழக மீனவர் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் தொடர்பாக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். முதலாவதாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தாக்கப்பட்ட தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவருடைய குடும்பத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். 2011 மே மாதத்திற்கு பிறகு முதல் முறையாக திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில தமிழக மீனவர் ஒருவர் இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவலம் நடைபெற்று வருகின்றது. இந்த கொலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் பொறுப்பு ஏற்க வேண்டும். 2014 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் போது ராமநாதபுரத்திற்கு வந்து தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய நரேந்திர மோடி, நான் குஜராத்திலிருந்து வந்திருக்கின்றேன், மீனவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு தெரியும், இங்கே ராமேஸ்வரம் மீனவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்தால் தீர்வு காண்பேன் என்று குறிப்பிட்டார். ஆனால் அவருடைய ஆட்சியின் இதுவரை கைப்பற்றப்பட்டிருக்கின்ற 130 இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற தமிழர்களின் படகுகளில் ஒன்றை கூட நரேந்திர மோடி ஆட்சியினால் மீட்க முடியவில்லை. தொடர்ச்சியாக உலகில் பல்வேறு நாடுகளிலே கடற்பரப்புகளை பல்வேறு நாடுகள் பகிர்ந்து கொள்கின்றன. ஆனால் அந்த கடற்பரப்புகளிலே நடக்காத அவலங்கள் எல்லாம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே உள்ள இந்த கடற்பரப்பிலே தான் நடைபெற்று வருகிறது. மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டி செல்வது சாதாரணமாக உலகின் பல்வேறு பகுதிகளிலே நடக்கக்கூடிய செயல்தான். ஆனால் இந்தியா இலங்கை கடற்பரப்பில் மட்டும்தான் இலங்கை தமிழக மீனவர்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய இந்த அவலம் நடைபெற்று வருகிறது. இதற்கு முழுமையாக பிஜேபி பொறுப்பேற்க வேண்டும். நரேந்திர மோடி பொறுப்பேற்க வேண்டும். தமிழர்களுடைய நலனில் மோடி அரசுக்கு அக்கறை இல்லை என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும் இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கின்றது. இந்த சம்பவத்தில் பலியான மீனவருடைய குடும்பத்திற்கு குறைந்தது 25 லட்சம் ரூபாய் இழப்பீடாக தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று தொடர்ந்து அனைவரும் வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் நிரந்தர தீர்வு காண்பதற்கான எந்த ஒரு அக்கறையும் மத்தியிலே ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அரசு இதுவரை எடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதற்கு பின்பு இன்னொரு மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கின்றது. சாதாரண ஏழை எளிய மீனவர்களை அந்த கடற்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு மீன்பிடியை கார்ப்பரேட்டுகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய திட்டம். அதற்காக சில முயற்சிகள் எடுத்த போது கேரள மீனவர்கள் முன்னெடுத்து, அதற்கு பிறகு தமிழக மீனவர்களும் முன்னெடுத்து தற்காலிகமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும். இதை இலங்கை கடற்படை தமிழக மீனவரை துப்பாக்கியால் சுடக்கூடிய அளவுக்கு அதற்கு தைரியம் வந்திருக்கின்றது என்றால், நான் மிக வலிமையான ஒரு பிரதமர் என்று மார்த்தட்டி கொண்டிருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடிக்கு அவர் வலிமையற்ற பிரதமராக தான் இருக்கின்றார் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இது. ஏனென்றால் கடந்த ஆட்சியில மன்மோகன் சிங் ஆட்சியில கைப்பற்றப்பட்ட மீனவர்களுடைய படகுகள் எல்லாம் மீட்கப்பட்டன. அதே போன்று மீனவர்களும் விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் படகுகளையும் மீட்க முடியவில்லை. இந்திய தமிழக மீனவர்களுடைய உயிருக்கும் உத்தரவாதம் அளிக்காத கையாலாகாத அரசாக தான் மோடி அரசு இருக்கின்றது. இந்த சம்பவத்தை வன்மையாக